ஜோக்கர் கதை உருவாகும் போது அதோடைய வேற ஒரு வெர்ஷன் இருந்தது. ஒரு 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 கொஞ்சம் ஆக்ஷன் ஃப்ளேவர் ஆஃப் ஒரு வெர்ஷன். அதை வந்து கார்த்தி சார்ட்ட நான் சொன்னேன். அவர் நடிக்கிறதுக்காக. அப்போது நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதை ஒன்று, கிட்டத்தட்ட மகதீரெல்லாம் வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு கதை. அப்பையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அவரோட ஒரு ஃபாலோஅப் இருந்தது, சிம்பு சாரோட. அப்போ அவருக்கு வந்து வெற்றிமாறன் சார் கூட ஒரு படம் அப்போவே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீரால் உள்ள ஒரு ரூமை கொண்டு போய் ஒரு ரூமை திறந்து காட்டுறாரு. அங்கே அந்த கேன்ஸ் எல்லாம் இருக்குது. கேன் தானே, இப்போ ஃபிலிம் கேன் தானே, அதெல்லாம் கறாரு பாருங்கள். இதெல்லாம் நான் எடுத்து நின்று போன படங்கள். சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. தோழா படத்துக்கு வசனம் எழுத வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? படங்களை ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கார்த்தி சார் வந்துட்டு படிக்கக்கூடியவர். அவர் எப்பயாவது திடீர்னு ஃபோன் பண்ணி அங்கே ஏதாவது நல்ல நாவல் இருந்தால் சொல்லுங்கள், படிக்கிறேன்னு சொல்லி கேட்பார். அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது. திடீர்னு ஃபோன் பண்ணி ஏதாவது சோஷியலான இஷ்யூவோ அல்லது பொலிட்டிக்கலான ஒரு இஷ்யூவோ, ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும்போது ஃபோன் பண்ணி டக்குன்னு அதை பற்றி என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்பார். எனக்கும் அவருக்கும் அப்படி ஒரு தொடர்பு உண்டு. ட்ரீம் வாரியர்ஸில் நான் படம் பண்ணல, ஜோக்கர் பண்ணேன். ஸோ அப்போ கார்த்தி சார் வந்து ஜோக்கர் படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜோக்கர் படம் பார்த்துட்டு ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, ரொம்ப நல்ல படம் அப்படிங்கிற ஸ்பேஸில் தான் அவருக்கும் எனக்குமான இது உருவானுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜோக்கர் கதை உருவாகும் போது அதோடைய வேற ஒரு வெர்ஷன் இருந்தது. ஒரு ஒரு கொஞ்சம் ஆக்ஷன் ஃப்ளேவர் ஆஃப் ஒரு வெர்ஷன். அதை வந்து கார்த்தி சார்ட்ட நான் சொன்னேன். அவர் நடிக்கிறதுக்காக. அது ஒரு 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 ஆக்ஷன் இருக்கும், ஆனால் மூடாக அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அவர் அதை கேட்டுட்டு அவருக்கு அந்த கேரக்டர் கதை நல்லாயிருக்கு, பட் கேரக்டர் நான் பண்ணுற ஸ்பேஸுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவருக்கு இருந்தது. ஸோ அப்படி அதுலேருந்தே ஒரு பழக்கம். அவருக்கு என் எழுத்து மேலே ஒரு நல்ல அபிமானம் உண்டு சார். எப்போவுமே அவர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார், உங்களோட எழுத்து வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ அப்படி தான் தோலாவுக்கு அவர் கூப்பிட்டாரு. ஏன்னா அவர் வந்து தெலுங்கு டைரக்டர் வம்சி வந்துட்டு. ஸோ அதனால் தெலுங்கு டைரக்டருங்கும் போது அவருக்கு தமிழோட நுவான்சஸ்ஸு, ஸோ அதனால் ஒரு நமக்கு ஒரு கை வேணுங்கிற அந்த ஸ்பேஸில் அவர் வந்து டைலாக் எழுதுறதுக்கு கேட்டார். அவர் என்னோட எழுத்து மேலே இருக்கிற அபிமானத்தினால அதை கேட்டார். நானும் முருகேஷ் பாபு சாரும் சேர்ந்து தான் அந்த வசனம் எழுதணும். ரொம்ப நல்ல படம். அந்த படமும் ரொம்ப நல்ல படம். அந்த படத்தினால எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பரிசு என்னென்னா, கார்த்தி சாரோட இருந்த நட்பு நெருக்கமானுச்சு, வம்சி சாரோட நட்பு உருவானது. அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு நல்ல நட்பு. இன்றைக்கி வரைக்கும் வம்சி சாரோட எனக்கு ஒரு நல்ல நட்பு தொடருது. அதன் பிறகு அவரோட நாங்கள் வந்து மகிரிஷின்னு தெலுங்கு படம் ஒர்க் பண்ணோம். மகேஷ் பாபு படம். அந்த படத்துக்கு டைலாக் எழுதணும் நானும் முருகேஷ் பாபு சாரும், தமிழ் வெர்ஷன் எழுதணும். அதன் பிறகு வாரிசு படத்துக்கு பிகினிங்கில் எழுதணும். அப்படியா? வாரிசு படத்துக்கு அவர் என்ன படம்னாலும் கூப்பிட்டுருவார் எங்களை. எங்களுக்கு ஏன் பிகினிங்கில் மட்டும் நீங்கள் முழுமையாக இல்லை, அப்போது நான் ஜப்பான் ஆரம்பித்ததுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல, தொடர முடியலை. நாங்கள் தான் கமிட் ஆனோம், கதையெல்லாம் சொல்லி பிகினிங்கில் ஒரு வெர்ஷன்லாம் பண்ணணும். பட் அதுக்கப்புறம் ஜப்பான் வேலை ஷூட்டிங் போகிற ஸ்பேஸ் வந்துருச்சு. அதனால நான் அவர்கிட்ட இது மாதிரி ஒரு நெருக்கடி, ஏன்னா அவங்களுக்கும் நெருக்கடி இருந்தது. பெரிய படம், நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளோட டைம் அதுக்கு கொடுக்கணும். அந்த ஸ்பேஸ் இருக்கும்போது என்னால் கொஞ்சம் முடியலங்கிறது சொன்னேன். இப்போ அவரும் ஆமாம் ஜெனுவனாக கரெக்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவலாக இது பண்ணிட்டோம். பட் ஆனால் அவரோட எப்போவுமே அவர் ஒரு கதை பண்ணாருன்னா ஃபோன் பண்ணிடுவார். ஃபோன் பண்ணி ஒரு டிஸ்கஷன் வாங்க அப்படின்னு ஹைதராபாத்து கூப்பிடுவார். கரெக்டாக ஹைதராபாத்து போவோம். ஜூப்ளி ஹில்ஸில் ஒரு ரூம் ஒரு டெம்ப்ளேட்டாக ஒரு ஹோட்டல் ரூம் இருக்கும். ஸோ அவர் மூலமாக எனக்கு இந்த தெலுங்கு சினிமா அறிமுகமானுச்சு. ஸோ அது ஒரு நல்ல அனுபவம். எந்த காலகட்டத்தில் நாம் ஏற்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்க
சார் நான் பையாலேருந்து வந்தேன் இல்லையா சார் லிங்குசாமி சார் சொல்லிட்டு வந்துட்ட பிறகு சார் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ஒரு சில நீடெல்லாம் இருந்தது சார் அந்த டைமில். ஸோ அப்போ வந்து நான் அந்த அந்த கேப்பில் என்ன பண்ணலாம், நம்ம திருப்பி பத்திரிக்கையில் போய் வேலை பார்க்கலாமா அப்படிங்கிறவளோ ஸ்பேஸ் இருக்கும்போது மெட்டி ஒலி திருமுருகன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். அவர் இல்லையா? ஆமாம் ஆமாம், அவர்கிட்ட போய் அப்போ ஜாயின் பண்ணேன். நான் அவர்கிட்ட சேர்ந்தது சினிமாவுக்கு தான். அப்போ அவர் முனியாண்டி முடிச்சுட்டு அடுத்த படம் முயற்சியில் சன் பிக்சர்ஸுக்கு பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருந்தார். அதுக்காக கூப்பிட்டாரு. அந்த படம் டிஸ்கஷன் வாங்கன்னு கூப்பிட்டாரு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்காக அவர்கிட்ட போனேன். அப்போது அந்த டிஸ்கஷன் நடந்தது, சினிமா டிஸ்கஷன் நடந்தது. அப்போது அந்த சினிமா டிஸ்கஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அது நடக்கலை. அது அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகிறதுல சில பிரச்சனை இருந்தது. அதனால் அவர் சீரியல் ஆரம்பிச்சிட்டார் திரும்ப. அந்த சீரியல்லே நாங்கள் ஒர்க் பண்ணோம். நாதஸ்வரம் அப்போ வந்து சீரியலில் அவரோட ஒர்க் பண்ணோம். அது ஒரு சூப்பரான அனுபவம் உங்களுக்கு. ஆமாம், நீங்கள் திருமுருகன் சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு சூப்பரான ஒரு ஆள். அவர் வந்து அவர் தான் எனக்கு வந்து சாப்பாடுங்கிறது லைஃப்பில் எவ்வளோ முக்கியங்கிறத கற்றுக் கொடுத்தது அவர் தான். ஆமாம், அவருக்கு வந்து எந்த ஊரில் என்ன சாப்பாடு நல்லாயிருக்கும், எந்த ஹோட்டலில் எது நல்லா இருக்குங்கிறது அவருக்கு அத்துப்படி. அவர் ஈவினிங் ஆனாக்கா கரெக்டாக அவர் சொல்லிடுவார். ஸோ அவரோட போய் தான் ஊர் ஊராக அந்த சாப்பிட்ற ஒரு சென்ஸு அதெல்லாம் அவர் ஒரு லைஃப்பை ஒரு கொண்டாட்டமாக வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர். ஸோ அவரோட எனக்கு நாதஸ்வரம் வரைக்கும் ஒரு இது போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சரி நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்தது. ஏன்னா கதைகள் இருந்தது சார். அப்போது நம்மள்கிட்ட நம்ம அடிப்படையிலே ரைட்டுங்கிறதுனால பார்க்குறதையெல்லாம் கதையாக யோசிப்போம் இல்லையா, வந்துட்டு அந்த மாதிரி கதைகள் இருந்தது. அப்போது நான் என்ன பண்ணேன்னா ஒரு கதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதை ஒன்று, கிட்டத்தட்ட மகதீராலாம் வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு கதை. மகதீராக்குள்ள முன்னாடி நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணிவிட்டு இவர்கிட்ட சொன்னேன். விகே சுந்தர் சார் தெரியல, நம்ம இப்போ பிஆர்ஓ வந்துட்டு அவர்கிட்ட அதை சொன்னேன். அவர் ரொம்ப நல்லா இருக்குங்க, நம்ம இதை பிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சில முயற்சிகள் எடுத்தார். அவர் வந்து இவர்கிட்ட அழைச்சிட்டு போனார். சக்கரவர்த்தி சாரோடைய தம்பி நிக்கார் சக்கரவர்த்தி சாரோடைய தம்பி, அவருடைய தம்பி ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர், அவர் பேர் ஐ திங்க் ராஜான்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட அழைச்சிட்டு போனார். அப்போ வந்து அவர் வந்து இந்த படம் பண்ணிகிட்டு இருந்தார், ராஜ்கிரண் ஆதி எல்லாம் வச்சு சரித்திரம்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அங்கே போய் இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த சரித்திர படத்தை, இந்த ஹிஸ்டாரிக்கல் படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அது ஹிஸ்டாரிக்கலும் லைவும் இருக்கிற ஒரு படம், அதனால் அதை பேசிக்கிட்டு இருந்தோம். அது எங்கேயாவது பிச் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு இது ரெடி பண்ணலாம், ஒரு ஷோரீல் ரெடி பண்ணலாம். அப்போல்லாம் அந்த சிடியில் ஷோரீல் கொடுக்குறதுங்கிறது ஒரு இது வந்தது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை நான் பண்ணேன். அதை ஒரு ஷோரீல் பண்ணி எடுத்துகிட்டு போய் யாருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் திரும்ப சரி இதை யாருக்காவது பிச் பண்ணுவோம், விகடனில் நமக்கு இருக்கிற தொடர்புகளை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கதிர்வேலன் சார் இருக்கார்ல, நான் அவர் மூலமாக பேசி சிம்பு சார்கிட்ட போனோம். அவர்கிட்ட அந்த கதையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போய் அவர்கிட்ட அந்த கதையை ஒன்லைனா இதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிடியை கொடுத்தேன். அவர் சிடி பார்த்துட்டு சூப்பராக இருக்குங்க, இதை பண்ணுவோங்க அப்படின்ட்டாரு. உடனே எனக்கு என்ன முதல்ல வந்த உடனே நம்ம இது எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்னு நம்ம பண்ணுவோம், நான் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்ட்டாரு. ஐ மீன் எனக்கு பிடிச்சிருக்கு, இது ப்ராசஸாக பேசுவோம் அப்படின்ட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அவரோட ஒரு ஃபாலோஅப் இருந்தது, சிம்பு சாரோட. அப்பப்போ கூப்பிடுவார், நான் பேசுவேன், அவருக்கு கூப்பிட்டு டைம் கேட்பேன், அப்பப்போ மீட் பண்ணுறது. மீட் பண்ணிவிட்டு அப்போ அவருக்கு வந்து வெற்றிமாறன் சார் கூட ஒரு படம் அப்போவே முதல்ல திட்டமிட்டாங்க, வெங்கட் பிரபு சாரோட ஒரு படம், அதெல்லாம் அப்போவே அவர் பேரலாக அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதனால் நான் ஒரு ஓரத்தில் போய் நின்றுட்டு வருவேன். ரொம்ப ஒவ்வொருத்தரும் ரிசீவ் பண்ணி நல்லா பேசுவார், இப்படி பண்ணலாம் நம்ம, நான் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸில் பேசுவார். பட் அது ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அது கரெக்டாக நடக்கலை. சரி ஓகே, ஏன்னா அவரோட கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் எனக்கே தெரிஞ்சுது. சரி வேண்டாம், இதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸை நம்ம இது பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த தொடர்பு மூலமாக சக்கரவர்த்தி சார், நிக்கார் சக்கரவர்த்தி சாருடைய அறிமுகம் கிடச்சி தான் நான் ஒரு காதல் கதையை அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் வடமொழியில் வந்து ஆதித்யா
ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்கே தான் கதை கேட்பார் எப்போவுமே. அவர் கதை கேட்குறதா இருந்தால் முதல் நாள் நைட்டே ரூம் போட்டுருவார் அங்கே. காலையில் வர சொல்லுவார். ஒரு கைலி கட்டியிருப்பார், அந்த ஒரு ஷர்ட்டு போட்டுட்டு கதை கேட்பார். இது ரெகுலராக ஒரு ஆதித்யாலாம் தான் கேட்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவர் என்ன ஆதித்யாவுக்கு தான் கூப்பிட்டாரு. போய் ஃபஸ்ட்டு அந்த கதையை சொன்னேன். சந்திரபாபுன்னு அந்த கதை டைட்டில் சார், கதை பேர். அது ஒரு லவ் ஸ்டோரி சார். பிரேமம், அட்டக்கத்தி, ஆட்டோகிராஃபு, அந்த பாணி. ஒரு பையன், அவனுக்கு 3 காதல். எப்படி ஒரு கிராமத்துலேருந்து சென்னைக்கு வர்ற பையன் எப்படி இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கான, கம்ப்ளீட்டாக ஒரு ஹியூமரான காதல் கதை. அந்த கதையை அவர் கேட்ட உடனே நல்லாயிருக்கு இது, இதை நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அவர் பையன் தான் ஹீரோ, ஜானி, அந்த ரேணிகுண்டா படத்தில். அப்போ வந்து சக்கரவர்த்தி சார் பெரிய ப்ரொடியூசரு, கிட்டத்தட்ட அஜித் சாரை வச்சு அத்தனை படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவரோட நமக்கு ஃபஸ்ட்டு படம் கிடச்சிதுங்கிறது எனக்கு ரொம்ப அப்போ அது. பட் அது என்ன அடுத்த ப்ராசஸ்ஸு, நீங்கள் ரெடி பண்ணுங்கள், முதல்ல ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்கன்னா அவர் வந்து ஓகே சொல்லலை. ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்கள், அடுத்தது எனக்கு பேசிக்காக பிடிச்சிருக்கு அப்படின்ட்டார். ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க ராஜமுருகன் கேட்டார். நான் ஒரு இடத்துல இருக்கேன், பக்கத்தில் டிவி இருக்கா அப்படின்னு கேட்டார். அதை ஆன் பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு. நான் டிவி ஆன் பண்ணால் ஏதோ ஒரு சேனல், கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த சேனலில் வந்து வைங்க அப்படின்னாரு. சேனல் வந்தால் அங்கே வந்து நியூஸ் போயிட்டுருக்கு, சினிமா நியூஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதில் வந்து நிக்கார் சக்கரவர்த்தி புதுமுக இயக்குனர் ராஜமுருகனை வச்சு தன்னுடைய பையனை வந்து ஒரு படம் இயக்க இது பண்ணுறாரு, தயாரிக்க போகிறாரு அப்படின்னு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு வந்து ஒருத்தர் இவ்வளவு சர்ப்ரைஸாக ஒரு வாய்ப்பை அப்படின்னு, ஆமாம், அவர் வந்து சொல்லிட்டு என்னை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் அந்த படம் கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த படம் உட்காந்து அதை ரெடி பண்ணிவிட்டு ஷூட் போனோம். அப்போ என்னென்னா சார், சக்கரவர்த்தி சாரோடைய ஆஃபீஸ் வந்து சமீரா டப்பிங் தேட்டர் அங்கே இருந்தது. அந்த இடம் வந்து ஒரு ஹப்பு மாதிரி இருக்கும், ஏகப்பட்ட பேர் வருவாங்க போவாங்க, அந்த இடம் இருக்கும். நம்ம போயிட்டு அந்த படம் ஆரம்பிக்கிறோம். சக்கரவர்த்தி சார் என்ன சொன்னார்னா, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஷூட்டிங் ஆரம்பிக்கிற முன்னாடி, சக்தி இதான் கேமராமேன் ரேணிகுண்டா பண்ணவர், ஹெச் வினோத் என்கிட்ட அதில் அசோசியேட்டாக ஆமாம் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ தான் நாங்கள் சந்தித்து அந்த படத்தில் என்னோட அவர் ஒர்க் பண்ணுறாரு. எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு அப்போ தான் உருவாகுது. எனக்கு அடுத்து அவர் தான் அந்த படத்தில் எல்லாமே பார்த்துக்கிறது, அசோசியேட்டு. அவருக்கு தான் எல்லாமே தெரியும், என்னோட கதையும் தெரியும், எங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருந்தது. அப்போது ஆரம்பிக்கிறோம். அப்போ சக்கரவர்த்தி சாரே என்னை கூப்பிட்றாரு ஷூட்டிங்க்கு முன்னாடி, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீராவில் உள்ள ஒரு ரூமை கொண்டு போய் ஒரு ரூமை திறந்து காட்டுறாரு. அங்கே அந்த கேன்ஸ் எல்லாம் இருக்குது, கேன் தானே, இப்போ ஃபிலிம் கேன் தானே, அதெல்லாம் கிடையாது. பாருங்கள், இதெல்லாம் நான் எடுத்து நின்று போன படங்கள். சரியாக எடுக்காமல் நின்று போன படங்கள். அதனால் கரெக்டாக பண்ணிடுங்க, இந்த அறைக்கு உங்கள் கேன் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு வந்து என்ன ஒரு திகிலா ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போகிறோம். டி நகரில் ஆச்சி ஹவுஸில் ஷூட்டிங், ஒரு மேன்சன் செட்டு போட்டு ஒரு ஷூட்டிங். அது ஒரு ஜாலியான கதை சார். இப்போவுமே அது ஒரு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த படம் தெரிஞ்சவங்க, எங்க சந்திரபாபு வந்து வந்திருந்ததுன்னா அது வேற ஒரு ஸ்பேஸ் போயிருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கரவர்த்தி சாருடைய இது என்னென்னா, வழக்கம் என்னென்னா, ஷூட் பண்ணி புது டைரக்டர்னால் ஷூட் பண்ணி 2 நாளோ 3 நாளோ ஷூட் பண்ணி அந்த ஃபுட்டேஜை எடிட் பண்ணி பார்க்கறது கரெக்டாக இருக்கா இல்லையா, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் ஒரு அளவுகோல் வச்சுக்கிட்டு, ரொம்ப தப்பாக இருந்ததுன்னா அவர் ஒரு முடிவு எடுக்கிறது. அதுதான் அதோடைய ஸ்பேஸ் ஆக்ட். அந்த மாதிரி நாங்கள் ஒரு 2 நாள் ஷூட் பண்ணோம். 2 நாள் ஷூட் பண்ணிட்டு, ஏன்னா அந்த படமே ஒரு ஹியூமர் லவ் ஸ்டோரிங்கிறதுனால ஒரு காட்சியில் எழுதுறதுக்கும் சினிமாவாக மாறுறதுக்கும் எப்போவுமே ஒரு வித்தியாசம். எழுத்தில் ஹியூமராக இருக்கிறது, திரையில் ஹியூமரே இருக்காது. அது வந்து பர்ஃபார்மன்ஸு, டைமிங் எல்லாமே தேவைப்படும் இடம் அமையணும் இல்லையா. அதனால் அந்த 2 நாள் ஃபுட்டேஜ் அவர் எடிட் பண்ணி பார்த்தாரு. அவருக்கு திருப்தி இல்லை, அது கரெக்டாக வரல, உண்மையிலே கரெக்டாக வரல. அது அவர் அப்படி யோசிச்சார், பிரதர் கரெக்டாக இல்லை பிரதர், எழுதுனப்போ ஒன்று இருந்தது இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு ஐயோ அதே ரூமில் நம்முடைய கேனு அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருந்தது. பட் அவர் என்ன சொன்னார்னா, சரி ஓகே, இன்னும் ஒரு 3 நாள் ஷூட் பண்ணுங்கள், அதை பார்ப்போம் அப்படின்ட்டார்.
அவர் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாரு. புரியுது. அவருக்கு வந்து என் மேலேயும் கதை மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி ஃபஸ்ட்டு எடுத்திருக்கான் அவன் அந்த சென்ஸில் இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. இப்போ நான் அந்த நைட்டு என்ன ஆகுறேன்னா, ஐயோ இந்த 3 நாள் ஃபுட்டேஜும் எதிர்பார்த்த மாதிரி வரலைன்னா கண்டிப்பாக இந்த படம் நின்றும். ஆமாம். அதனால் வந்து எனக்கு அன்னைக்கு அப்போ நம்ம இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு எனக்கு ஒரு மைண்டில் ஒரு இது வரும்போது, கோஆர்டினேஷனாக என்னுடைய ஸ்பேஸ் என்னவா இருக்குது ஒரு டைரக்டராக. ஏன்னா நம்ம ரைட்டராகவே இருந்துட்டோம், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கோம். பட் அந்த ரைட்டருங்கிற ஸ்பேஸ், ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிற ஸ்பேஸில் இருக்கும்போது நம்ம வேலை வாங்குற விதம் வேறையாக இருக்குது. டைரக்டராக இருக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. இந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா சார்? ஒரு ஸ்பாட்டுக்கு போகும்போது உங்களுக்கே தெரியும், அங்கே ஒரு குறைந்தபட்சம் நம்ம ஒரு டிக்டேட்டராக இல்லை அப்படின்னா அங்கே வந்து சரியாக அமையாது. அது நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அது நடந்து முடிஞ்சிடும். நமக்கு தெரியும் இது தப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தப்பை சரி பண்ணுறதுக்குள்ளேயே அந்த தப்பு, அதுதான் சினிமாவுடைய பெரிய பிரச்சனையாக இருக்குது. திருப்பி அப்படி ஒரு நாள் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா வந்துட்டு. அதனால் கடைசியில் எந்த முடிவுக்கு எல்லாரும் வருவாங்கன்னா, அது ஓகேங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது அவுட்புட்டுங்கிறது நம்ம நினச்ச மாதிரி வராது. இதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது வந்துட்டு. ஆனால் அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எனக்கு ஒரு வே ஆஃப் ஒர்க் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வே இருக்குது. ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது சில பேர். பட் நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்டாக அதை அணுகிறோம், கொஞ்சம் அந்த ஸ்பேஸு கேட்குறோம், எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு வந்தது. அப்போது மறுநாள் ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் ஷூட்டிங். அப்போ அந்த ஷூட்டிங்க்கு போகும்போது என் வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட் டைமு இன்டென்ஸாக கெட்ட வார்த்தை பேசுனது அன்னைக்கு தான். ஸோ ஏன்னா என்னுடைய மன நெருக்கடி அந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் போயிட்டு ஒரு மாதிரி கச்சன்னு போயிட்டு இருந்தது. வினோத் தான் ரொம்ப எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி, எப்போவுமே ரொம்ப பர்ஃபெக்ட். அவர் அந்த ஷூட்டிங் எல்லாத்தையும் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணுவார். ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப சின்சியராக இருப்பார். அப்போது வந்து அதே மாதிரி எனக்கு வந்து சில விஷயங்களை இன்டிமேட் பண்ணிடுவார். இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணிடுவார். ஸோ அப்படி வந்து நான் அன்றைக்கி போன உடனே இந்த கோஆர்டினேஷன் மொத்த யூனிட்டையும் இப்போ கவனத்தை நம்ம திருப்பலை அப்படின்னா திரும்பி இது வந்து கொஞ்சம் தப்பாக தான் நடக்கும். அப்படிங்கும்போது தான் நான் ஃபஸ்ட்டு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி என்னோடய கேரக்டரையே நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து அன்றைக்கி இருந்தது. ஆனால் அப்படி தான் அது ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது ஒரு நேர்கோட்டில் போணுச்சு. 3 நாள் ஷூட் பண்ணோம். 3 நாள் ஷூட் பண்ணிவிட்டு வந்து ஃபுட்டேஜ் காட்டினோம். இவர் சக்கரவர்த்தி சார் பார்த்தாரு. ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இப்படி எந்திரிச்சு, ஓகே பிரதர், அருமை, பண்ணுங்க, மேன்சன் பர்சன் முடிச்சிருங்க அப்படின்ட்டு போயிட்டார். அது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அந்த ஃபுட்டேஜை பார்த்த எல்லாருமே சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப ஹியூமராக இருக்குது, ஜாலியாக இருக்குது அப்படி இப்படின்னு ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஒரு 10 நாள் ஷூட் பண்ணோம். அதில் ஒரு மேன்சன் போர்ஷன் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். அது ஷூட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த மொத்த ஃபுட்டேஜும் எடிட் பண்ணி வைக்கும்போது அவருக்கு ஒரு சின்ன கன்சர்ன் என்ன இருந்தது அப்படின்னா, அந்த படத்தில் வந்து ஒரு பையன் 3 காதல் போர்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு, ஹியூமர் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் நீங்கள் இந்த 3 காதலுக்குமான இடத்தை வைத்து பண்ணும்போது மொத்த படத்துடைய ஃபுட்டேஜ் லென்த்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருந்தது. இந்த ஃபுட்டேஜே கொஞ்சம் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு, நீங்கள் இதை வந்து கில் பண்ண வேண்டாம், அதனால் இந்த ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு அந்த 3 காதலுங்கிறத 2ஆக குறைச்சிருங்க அப்படின்னா அவர் ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா, அவர் நிறைய படம் எடுத்திருக்காரு இல்லையா வந்துட்டு, 2ஆக குறைங்க, அல்லது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த ஃபுட்டேஜ் ரொம்ப நல்லாயிருக்கு, இதுக்கப்புறம் ரீட்டைன் பண்ணிக்கணும், மிச்ச படம் இதுக்குள்ளே முடியணும் அப்படிங்கிற அந்த சென்ஸில் ஒரு கரெக்ஷன் சொன்னார். ஓகே அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு அது கொஞ்சம் கோபமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு கதை வச்சுருப்போம் இல்லையா வந்துட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே அதை நம்ம பண்ணுவோம், அது அவர் ஒரு அனுபவத்தில் சொல்கிறாருன்னா நம்ம அதை பண்ணுவோன்னு திருப்பி அந்த ஸ்கிரிப்டில் பேலன்ஸ் இருந்ததை நான் கொஞ்சம் மாற்றி பாண்டிச்சேரி போய் நானும் வினோத்தும் உட்காந்து, இளங்கோன்னு ஒரு கோ-டைரக்டர் இருக்கார் இளங்கோ சார், அவங்க 3 பேரும் உட்காந்து அதை மாற்றி ஒர்க் பண்ணி எழுதி எடுத்துகிட்டு வந்தோம். இந்த இன்பிட்வீன் கேப்பில் சக்கரவர்த்தி சார் எப்போவுமே ஒரு கமிட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இது ஒரு பக்கம் நடக்கட்டும், பேரலாம்ட்டு 18 வயசுன்னு ஒரு படம் ஆரம்பித்தார் பன்னீர் சார், ரேணிகுண்டா டைரக்டரோடைய. ஆமாம். அப்புறம் வெற்றிமாறன் சாரோட அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் அப்போது இருந்தது. அந்த உதயம் படம் வந்தது இல்லையா, அதை வந்து ஜானியை வச்சு தான் பண்ணுறதா இருந்தது. ஸோ இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வரும்போது அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நம்ம ஒர்க்கு டெய்லி நம்ம ஆஃபீஸ் போயிடுவோம். பிரதர் நீங்கள் எதுவும் சோர்ந்துடாதீங்க பிரதர், உங்கள் படம் நடக்கும், அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன்னு மைண்டில் வச்சுக்கக்கூடாது, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவர் என்கிட்ட
சொல்லிவிட்டு அது ரெகுலராக நாங்கள் கதை பேசுகிறது, அதை இது பண்ணுறது, கிரிப் பண்ணுறது அப்படின்னா அப்புறம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவருக்கு கொடுக்கறது, அந்த வேலையில் இருந்தோம். ஆனால் ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா அது லென்த் ஆகிட்டே இருந்தது அந்த ப்ராசஸ். நாட்கள் போயிட்டே இருக்குது. பட் இது வந்து அந்த படங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ அதனால் அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு சார் அங்கே நம்ம இருந்த டைமு. அப்புறம் ஒரு டைம் ஆகும்போது எனக்கு ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்கேங்கிற ஒரு சென்ஸ், எனக்கும் நிறைய நீடு, எக்கனாமிக்கல் ஸ்பேஸ் எல்லாம் இருந்ததுனால ஒரு டைமில் நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். அப்புறம் சக்கரவர்த்தி சார்ட்ட போய் நான் சொன்னேன், என்ன பிரதர் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை சார், எனக்கு இந்த மாதிரி எனக்கு மனநிலையாக நான் கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த படத்தை பண்ணால் எனக்கும் அது கரெக்டாக இருக்காது, உங்களுக்குமே அது கரெக்டாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அதுதான் சார் அப்படின்னு சொல்லி இல்லை பிரதர் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. இல்லை சார், சாரி சார், நான் பேசுகிறேன் சார்னு வந்துட்டேன். அதோட அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் அவருக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு, இல்லை இவன் மனநிலையாக இவனுக்கு இப்படி ஒரு ஸ்பேஸ் இருந்து இதை கூப்பிட்டு நம்ம ரீட்டைன் பண்ணுறது கரெக்டாக வராதுன்னு அவருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால் அதை அவர் விட்டுட்டார். அது வரைக்கும் எடுத்த படம் இருக்கு இல்லையா, அதுக்கு எடுத்த படம், அவர் செலவு பண்ணது, இந்த ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. எனக்கும் ஒரு டைம் 3 இயர்ஸ் அதில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணது இருக்குது. ஸோ இப்படி ஒரு மியூச்சுவல் இருந்தது. படம் குக்கு ரெடி ஆகிடுச்சு. படம் ரெடியான பிறகு எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். சக்கரவர்த்தி சாருக்கும் எனக்கும் மியூச்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, ராஜமுருகன், நீங்கள் அந்த படம் கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க, அதனால் நீங்கள் குக்கு எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க? அது வந்து சக்கரவர்த்தி சார் கண்டிப்பாக ப்ராப்ளம் பண்ணுவார். எனக்கு அந்த விசுவலி சேலஞ்சு 2 பேர் பார்த்தினா ஞாபகம் வந்தது. எனக்கு எப்போவுமே அந்த வேர்ல்டு மேலே ஒரு அதீதமான ஈர்ப்பு உண்டு, இந்த மாதிரி மனிதர்கள் மேலேயும் அவங்க காதல் மேலேயும். அப்படி தான் அந்த குக்கு உங்கள் பாதையை மாற்றி விட்டது சங்கர் தானே? ஆமாம். ஜோக்கர் கதாநாயகனை எங்கே தேர்ந்தெடுத்தீங்க? ஜோக்கர் ஆரம்பித்தது வந்து அப்படி ஒரு கொர்க்கியான ஒரு கேரக்டரு, தன்னைத்தானே ஒருத்தன் ஜனாதிபதினு சொல்லிக்கிற கேரக்டரு அப்படிங்கிறது வந்து நான் பார்த்த மனிதர்கள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.